ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி கடைசல். தக்காளியை நல்லா கடைஞ்சி எடுத்து பார்க்கும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் இன்றைக்கி தக்காளி கடைசல் எப்படின்னு நம்ம பார்ப்போம். கடுகு ஜீரகம், அதாவது சட்டியில் இது செஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்டியிலேயே செஞ்சு அதிலையே கடைஞ்சி எடுத்து நம்ம செய்யும்போது அது ஒரு தனி சுவை. அதுக்காக தான் இதில் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க வெங்காயம் வதக்கி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதே போட்டு நம்ம அந்த பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசம் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வதக்குவோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நறுக்கி வச்சுருப்போம். தக்காளி நமக்கு என்ன தேவை, அதே போல் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சை வாசம் போட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த தக்காளி கடைசலில் மட்டும் பார்த்திங்கனாக்கா பச்சை வாசம் ஒரு 3/4 திட்டம் போனால் போதுமானது. அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே நிற்கும். அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக புளி போட்டாச்சு. இப்போ தக்காளியை நல்லா வதக்குவோம். தக்காளி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தோல் பிரிஞ்சால் போதும். அந்த தோல் பிரிகிற நேரத்தில் நம்ம நல்லா மற்ற விட்டு கடைஞ்சி சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தனி டேஸ்ட்டு. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகுன்னு போட்டு நம்ம தாளித்து எடுத்து கொடுத்தா கூட அதுவே ஒரு டேஸ்ட். இது வழக்கமாக பூண்டு உரித்து எடுத்துட்டுருக்கேன். பூண்டை நான் எண்ணெயில் போடாமல் அப்படியே தட்டிட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கடையிறதுக்கு முன்னாடி நான் போட போகிறேன். அது அந்த பூண்டோட வாசம் அப்படி இருக்கட்டும். அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வாசம் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இப்போ நம்ம நல்ல ஒரு தக்காளி அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிட்டு தோல் பெரியற ஒரு தருணம், அதாவது தக்காளி நல்லா வெந்துருச்சின்னு சொல்லி நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இப்போ நம்ம அந்த தக்காளி நல்லா வதங்கிட்ட ஒரு தருணத்தில் நம்ம மற்ற எடுத்துகிட்டு அதுலேயே போட்டு நல்லா மசிச்சுக்குவோம். நல்லா மசிச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் பயன்படுத்திக்கோங்க. இது அவ்வளவு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்து கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, பாருங்கள் எல்லாமே போட்டுச்சு. இப்போ நம்ம நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அப்படியே ஒரு குழம்பு ஒரு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், களி, இப்படி நம்ம என்ன செஞ்சாலும் மல்டி பர்பஸாக பயன்படுத்தக்கூடியது இந்த தக்காளி சட்னி. இது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லா பிள்ளைங்களுக்குமே இது விருப்பமான உணவு. எல்லாருமே கொஞ்சம் எந்த ஒரு உணவை நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சி சாப்பிடும்போது தக்காளி சட்னி அப்படின்னாக்கா கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தக்காளி சட்னிக்கு ஒரு மகிமை உண்டு. அதனால் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செஞ்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்க்கே அதுதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டுமே வயிறோப்பு அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா என்னவாக இருந்தாலும் சரி கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க.